வணக்கம் மக்களே. பாமக போட்டியிட 18 தொகுதிகள் எவை? வெளியானது ஒரு உத்வேச பட்டியல். எல்லாமே வட மாவட்டங்களில் தான் சொல்கிறாங்க. இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. என்டிஏ கூட்டணியில் பாமகவுக்கு ஒதுக்கப்பட இருக்கிற தொகுதிகளோட உத்தேச பட்டியல் தான் தற்போது வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பட்டியலில் பாலக்காடு, திருத்தணி, செஞ்சி, திண்டிவனம் அல்லது அரூர், வானூர், காட்டுமன்னார் கோயில், பாப்பிரெட்டிப்பட்டி, பொன்னாகரம், தர்மபுரி, அந்தியூர், ஓமலூர், சங்ககிரி, விக்கிரவாண்டி, செய்யாறு, ஜெயங்கொண்டாம், மயிலம், குன்னம்னு சொல்லி இந்த தொகுதிகளில் இடம்பெற்றிருக்கு. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவுக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க. கடந்த 35 வருஷமாகவே வரலாற்றில் பாமக ரொம்ப குறைவான தொகுதிகளில் தான் இப்போவும் போட்டிக்கிட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னோட 18 தொகுதிகளிலும் மாம்பழ சின்னத்தில் போட்டியிட இருக்கிறாங்க பாமக அவர்கள். அந்த கட்சி சார்பில் போட்டியிட விரும்புகிற தொகுதிகளோட பட்டியல் அதிமுகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழக சட்டசபை தேர்தல் வர ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும்ன்ற தகவல் அறிவிக்கப்பட்டிருக்க இந்த நிலையில் தமிழகத்தில் இருக்கிற 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. வேட்புமனு தாக்கல் வர 30ஆம் தேதி தொடங்கவிருக்கிறது. தேர்தல் நாள் நெருங்கும் இந்த நிலையில் தமிழகத்தில் அரசியல் களமும் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். அதிமுகவோட கூட்டணியில் தொகுதி பங்கீடுங்கிறது இறுதி கட்டத்தை எட்டியிருக்குன்னே பார்க்கப்படுது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ரீசண்டாக டெல்லி போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து அமமுகவோட பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் பாமகவோட தலைவர் அன்புமணி ராமதாஸும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட அழைப்பு பேரில் டெல்லிக்கு போய் பார்த்துருக்காங்க. இதையடுத்து பியூஷ் கோயல் அவர்களும் நேற்று சென்னை போய் வந்திருக்காங்க. அதிமுகவோட தலைமை அலுவலகத்தில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் பாமக, பாஜக, அமமுக இந்த கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு தொடர்பான இறுதி முடிவுகளை எடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் பாஜகவுக்கு 27 தொகுதிகளும், பாமகவுக்கு 18 தொகுதிகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிச்சிட்ருக்க பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட தொகுதிகளோட உத்தேச பட்டியலும் இப்போ வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி வட மாநிலங்களில் இருக்கிற பெரும்பான்மையான தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறதாக தகவல்கள் கிடைச்சிருக்கு. அந்த பட்டியலில் பாலக்காடு, திருத்தணி, செஞ்சி, திண்டிவனம், அரூர், வானூர், காட்டுமன்னார் கோயில், பாப்பிரெட்டிப்பட்டி, பொன்னாகரம், தர்மபுரி, அந்தியூர், ஓமலூர், சங்கரகிரி, விக்கிரவாண்டி, செய்யாறு, ஜெயங்கொண்டாம், மயிலம், குன்னம் உள்ளிட்ட தொகுதிகளும் இடம்பெற்றிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களே, இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.